ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை மசாலா எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இந்த முட்டை மசாலா ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும். சுட சுட ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை மசாலா எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை மசாலா பண்ணுறதுக்கு 5 முட்டை வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், இதை நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்னதாக 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோல் உரித்து அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நைஸாக. நான் இன்றைக்கி மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு முட்டை மசாலாவோட வாசனை டேஸ்ட்டு ரொம்பவும் நல்லா இருக்கும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா மசாலாவுக்கு ருசியை நல்லா எடுத்து கொடுக்கும். பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி விழுதை போட்டுக்கலாம். நம்ம இதை பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்குவேன். மசாலா வாசனை போனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மிளகு சீரகம் பவுடர் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது அரைச்சோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ணலை, மசாலா தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேணும்னா நம்ம தண்ணி அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ரொம்பவும் திக்காச்சுனாலும் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்லேயே வச்சுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலா கிரேவி மசாலா வாசனை நல்லா போயிடுச்சுங்க. நல்லா மணமாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக நல்லா இருக்குது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்சுருக்கிற முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மஞ்சள் கரு மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் கரு கீழே இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா மஞ்சள் கரு எல்லாம் கரைஞ்சி போயிடும். மஞ்சள் கரு மேலே இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக இருக்கும். இப்போ ஓரத்தில் இருக்கிற மசாலாலாம் முட்டை மேலே போட்டுக்கலாம். முட்டையை அப்படியே கிளறி கொடுத்து உடச்சி விட்ற வேண்டாம். இந்த ஓரத்தில் இருக்கிற மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முட்டை முழுகிற அளவுக்கு மேலே போட்டுக்கோங்க.
இப்போ அடுப்பை வந்து அப்படியே டோட்டலாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு விட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மசாலா நல்லா வாசனைலாம் போயிட்டு நல்லா கம்மன்னு இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு முட்டை உடையாமல் மசாலாக்குள்ளே உப்பெல்லாம் ஏறி சூப்பராக இருக்குது பார்க்கவே. வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்குங்க. தூவிட்டு சுட சுட சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.